ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பும்படி நான் உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். மறுபடியும் இந்த வாரம் இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலை நம்முடைய இந்தியா தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் கொரோனா தொற்றினுடைய பரவுதல் மிகவும் அதிகமாய் ஆகிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் அதிகம். நமக்காக நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் சீக்கிரத்தில் அற்புதமான காரியங்களை செய்து நமக்கு அனுகூலமான வாசல்களை ஆண்டவர் திறப்பாராக. வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை தயவாக வாசிக்க கேட்போம். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன், என் தாய்க்கு அருமையான ஒரே பிள்ளையுமானவர். அவர் எனக்கு போதித்து சொன்னது, அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுள், இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுள், என் கட்டளைகளை கைகொள், என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமல், என் வாயின் வார்த்தைகளை மறவாமல், விட்டு விலகாமலும் இரு, விலகாமலும் இரு. அதை விடாதே, அதை விடாதே. அது உன்னை தற்காக்கும், உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அதில் பிரியமாயிரு. அது உன்னை காத்துக்கொள். அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். புத்தியை சம்பாதித்துக் கொள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த கால நேரத்தில் உங்களோடு கூட வழிகாட்ட தவறிய முன்னோடிகள் என்கிறதான தலைப்பின் கீழே ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை முழுவதுமாய் நாம் வாசித்து பார்ப்போமே என்றால் அங்கே நம்மை வழிகாட்டக்கூடிய சில முன்னோடிகளை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதில் ஒரு முன்னோடியாய் காணப்படுகிறவர் தான் தாவீது என்கிறதான ஒரு பக்தன் என்பதை குறித்து பார்க்க முடிகிறது. இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை சாலமோன் எழுதுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சாலமோன் தன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இந்த 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன் என்று சொல்லுகிறார். என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானே என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறார். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக. அப்படி என்னுடைய தகப்பனுக்கு நான் பிரியமாக இருந்தாலும், என்னுடைய தாய்க்கு நான் ஒரே பேரான குமாரனாக இருந்தாலும், அன்றைய நாம மகிமைப்படுவதாக. அவருக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை மிக முக்கியமானது என்பதை அவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவருடைய தகப்பன், அவருடைய தாய், ஞானம் மிக முக்கியம் என்று தாவீது சாலமோனுக்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஞானமே மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். எண்ணத்தை சம்பாதித்தாலும் சம்பாதியாமல் போனாலும் ஞானத்தை நீ சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சாலமோன் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனிடத்தில் கேட்ட போது, அவன் எனக்கு பொன் பொருள் ஆஸ்திகள் இல்லை என்றால் மிக பெரிய பதவி இவைகள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை. சாலமோன் ஆண்டவரிடத்தில் எனக்கு இந்த ஜனத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. தகப்பன் கற்றுக்கொண்டதை அப்படியே அவன் கற்றுக்கொண்டபடியினால் அதன்படி நடந்து ஆண்டவரிடத்தில் ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். தகப்பன் நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை தான் நீ சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். சிறு வயதில் அவன் எதை கற்றுக்கொண்டானோ அதை அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறதை நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் எதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகள் செய்வார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னா அநேக ஆண்டுகளாய் திருச்சபைகளில் விசுவாசிகளாக இருக்கிறோம். அநேக ஆண்டுகள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை
நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ பயபக்தி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஜெபிக்கக்கூடிய வாழ்வு உங்களுக்குள்ள இருக்கிறது. சபையை மதிப்பது, சபைக்குரிய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தருக்காக கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருக்காக தாராளமாக நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், விசுவாசிகளா இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நின்று விடாதபடி, நம்மோடு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் முடித்து விடாதபடி, நமக்கு பின் இருக்கக்கூடிய சந்ததி, நமக்கு பின் வரக்கூடியவர்கள், நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக மாறுவதற்கு நாம் அவர்களுக்கு இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. அநேக நேரத்தில் நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை ஜெபிப்பதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுத்துவது இல்லை. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் நன்றாய் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை குறித்த அறிவை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் தவறிவிடுகிறோம். அநேக நேரத்தில் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில சபைக்குரிய காரியங்களிலையும், சபைக்காக கொடுப்பதிலையும், ஊழியம் செய்வதிலையும் மிகவும் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை அதே பாதைகளில் வழிநடத்துவதற்கு நாம் தவறி போய் விடுகிறோம். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் முழுவதும் நாம் வாசிப்போம் என்றால், ஞானம் என்பது இயேசுவை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. ஞானத்தை சம்பாதி என்று சொல்லக்கூடிய வார்த்தை, நீ இயேசுவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். எதை சம்பாதித்தாலும் சம்பாதியாமல் போனாலும் ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நபர் யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. தாவீதுக்கு முன்னிருக்கிற 3 முன்னோடிகளை குறித்து 1 சாமுவேலின் புத்தகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த 3 முன்னோடிகள் அவருடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க மறந்து போய்விட்டார்கள். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. ஏலி என்கிறதான ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. 2வது சாலமோன் என்கிறதான ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். 3வது சவுல் என்கிறதான ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 3 பேருமே பெரிய மக்கள். இவர்கள் 3 பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரை நாம மகிமைப்படுவதாக. இந்த 3 பேரும் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு பின்வரும் சந்ததியாருக்கு அவர்கள் காட்டிக் கொடுக்க வேண்டிய காரியத்தை காட்டிக் கொடுக்க மறந்துவிட்டார்கள். அதை நாம் இன்று தியானம் செய்ய போகிறோம். அவர்கள் எவ்வளவு பெரிய நபர்கள், ஆனால் அவருடைய சந்ததிக்கு அவர்கள் ஏன் அதை காட்டிக் கொடுக்கவில்லை என்பதை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, வருங்கால சந்ததிக்கு எதை காட்டிக் கொடுக்க போகிறோம், இல்லை என்றால் எதை விட்டுவிட்டு போக போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை காட்டிக் கொடுக்க போகிறோம் மிக முக்கியமான ஒன்று. உங்களுடைய சந்ததியோடு இந்த கிறிஸ்தவ சமுதாயம் நின்று போய்விடாதபடி, உங்களுடைய சந்ததியோடு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நின்று விடாதபடி, உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் உங்களோடு நின்று விடாதபடி, தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய ஓட்டத்திலே நீங்கள் பின்பற்றியதை விட பல மடங்கு அதிகமாய் பின்பற்றுவதற்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். ஆண்டவரை நாம மகிமைப்படுவதா. ஏலியை குறித்து 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கற்றுக்கொள்கிற வாசியங்கள், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்த போது, அவர்களை நடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், இங்கே ஏலியினுடைய மகத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஏலி இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்திற்கு அவர் தலைவனாக இருந்தார். அது மட்டுமல்ல, நியாயம் விசாரிக்கிறவன் இந்த ஏலி. ராஜாவை காட்டிலும் பெரிய பதவியில்
இருந்தவன் இந்த ஏழு. தேவனை தரிசிப்பதும் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பெற்றுக் கொடுப்பவன் தான் நியாயாதிபதி என்பவன். ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசுபவன் தான் இந்த நியாயாதிபதி. இவன் எதை சொல்லுகிறானோ அதை அப்படியே ஜனங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? தேவனுடைய ஆலயத்தில் அன்னாள் ஜெபிக்கும்படியாய் போகிறார். அன்னாள் ஜெபிக்கும்படியாய் போன போது அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபித்த போது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். தேவனுடைய சமூகத்தில் மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு அவன் சொல்றா. அவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான், அடுத்த வருடத்துல நீ இதே இடத்துல ஒரு ஆண் பிள்ளையோடு வருவாய், உனக்கு ஒரு ஆண் பிள்ளைய ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் பேசியவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா? அவன் எதை சொன்னானோ அது அப்படியே நடைபெற்றது. தேவனுடைய ஜனத்திற்கு வேத வசனத்தை சொல்லவும் கற்றுக் கொடுக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் தான் ஆண்டவர் ஏலியை ஏற்படுத்தி இருந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆனால் அவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஏலி கற்றுக் கொடுக்க மறந்து போய்விட்டார். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 2 பிள்ளைகளுக்கும் வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இவன் மறந்து விட்டான். ஜனங்களுக்கு சொன்னார், ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்லாமல் போய்விட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா? விதத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய பிள்ளைகளுடைய பாவம், அவருடைய பிள்ளைகளுடைய அக்கிரமங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் எட்டக்கூடிய அளவுக்கு அது தவறான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண விஷயத்தில் ஏழையின் பிள்ளைகள் உண்மையா இல்லை. அக்கிரமமான காரியங்களை செய்வது, தேவனுடைய ஆலயத்திற்கு நம்பி வரக்கூடியவர்கள் எல்லோரையும் கெடுக்கக்கூடியவர்களாக, பண ஆசையிலே மிகவும் மிதமிஞ்சியவர்களாக ஏழையின் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக? அவருடைய பாவம், அவருடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்துக்கு எட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஏலியினுடைய 2 பிள்ளைகளும் தவறான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் பணம், பாவமான வாழ்க்கை மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையா இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக? எனவே ஆண்டவர் இவருடைய சந்ததியை சாபத்துக்கு நேராக கொண்டு போனார். ஏலிக்கு பின்பு அவருடைய பிள்ளைகள் நியாயாதிபதிகளாக நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் ஏலி அதை கற்றுக் கொடுப்பதற்கு, இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு, வேத வசனத்தை காட்டிக் கொடுப்பதற்கு, வேதத்தில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்களை காட்டிக் கொடுப்பதற்கு ஏலி தவறிய காரணத்தினாலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவருடைய 2 பிள்ளைகளும் சாபம் நிறைந்த பிள்ளைகளாய் செத்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. எல்லோருக்கும் ஏலி நல்ல காரியங்களை செய்தார். அவனுடைய வாழ்க்கையை அவன் பாதுகாத்துக் கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறையும் செய்யவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த பாவத்தையும் அவன் செய்யவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக? அவனுடைய நாட்களில் அவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் தெளிவாய் கற்றுக் கொடுத்தான். தேவாலயத்திலே அவ்வளவு சிறப்பான ஊழியத்தை ஏலியினுடைய நாட்களில் செய்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக? நல்ல ஜெபம் பண்ணான், வேதத்தை வாசித்தான், வேதத்தை கற்றுக் கொடுத்தான். ஜனங்களுக்கு எல்லாம் மிகவும் பிரயோஜனமாக இருந்தான் ஏலி. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை, பிள்ளைகளுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பதை, வேத சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியத்தை ஏலி மறந்து போனபடியினாலே ஏலியினுடைய ஸ்தானத்திற்கு அவனுடைய பிள்ளைகள் வர வேண்டும். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் வருவதற்கு பதிலாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் சாமுவேலை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். கவனியுங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததி சாபம் நிறைந்த சந்ததியாய் போய்விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நல்ல வேதத்தை தியானிக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க நல்ல சபைக்குரிய காரியங்களில் நல்ல ஈடுபடுவர்களா இருக்கலாம், நல்ல ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், கர்த்தருக்காக நல்லா கொடுக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நீங்கள் தவறுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சந்ததி சாபமுள்ள சந்ததியாய் போய்விடும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக? எலியாவினுடைய வேலைக்காரன் கேயாசி பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் போனான். தீர்க்கதரிசி சொன்னார்,
நாகமானுக்கு வந்த குஷ்டம் உனக்கு வரும், உன் சந்ததிக்கு வரும் என்று சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. நமக்கு முன்னோடியாக இருந்தவர், நியாயாதிபதியாக இருந்தவர் ஏழி, ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக அன்னாளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர், அநேகருக்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொடுத்தவர், அவ்வளவு அதிகாரத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தவர். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதை அவர் கற்றுக் கொடுக்காமல் போனபடியினாலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போமே என்றால் வாசியுங்கள். வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும், என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானே, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்கள் கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கலும் உன் குமாரனை மதிப்பானே. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? ஆண்டவர்கள் சொல்லுகிறார், என்னை பார்க்கலும் உன்னுடைய குமாரனுக்கு நீ மதிப்பு கொடுத்தாய். அவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமமான காரியங்களை நீ கண்டுகொள்ளவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா? அவங்களை கொழுத்து போக பண்ணும்படிக்கு என்னை பார்க்கலும் உன்னுடைய குமாரர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாய், நீ அவங்களுக்கு மதிப்பு கொடுத்த. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா? இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் பணத்துக்கு மதிப்பு கொடுத்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிதித்து போடக்கூடிய அளவுக்கு நாம் மாறி போய் விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசிக்க வேண்டும். வழிகாட்டியாய் முன்னோடியாய் வைக்கப்பட்ட நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கிறதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். தவறு செய்யும் போது நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் கண்டிக்கிறோமா, இல்லை என்றால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோமா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். எப்படியும் போகட்டும், எப்படியும் வாழட்டும், அவர்களுக்கு ஏற்றாற்போல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி உன்னுடைய பிள்ளைகள் பாவமான காரியங்களுக்கு நேராய் போகும்போது, உன்னுடைய பிள்ளைகள் தவறான காரியத்துக்கு நேராய் போகும்போது, கர்த்தருடைய பிள்ளையாய் விசுவாசியாய் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் கண்டிக்காமல் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் சாபத்துக்கு நேராய் போய்விடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தாவீதை பாருங்கள், தேவனுடைய ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே என்றால் அங்கே அவன் எவ்வளவுதான் சம்பாதித்து வைத்திருந்தான், அவன் தேவனுடைய ஆலயத்திற்காக 3200 டன் பொன்னை அவன் சம்பாதித்து வைத்திருந்தான். அவ்வளவு அவன் சம்பாதித்து வைத்திருந்தால் அவனுடைய மகனாகிய சாலமோனுக்கு அவன் சொல்லும்போது, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் நீ புத்தியை, ஞானத்தை, இயேசுவை நீ சந்தித்து விட வேண்டும் என்பதை சொல்கிறார். நான் 3200 டன் பொன்னை தேவனுடைய ஆலயத்துக்காக சமர்ப்பித்து வைத்திருக்கிறேன், நீ தான் தேவாலயத்தை கட்டணும், நீயும் ஏராளமான பொன்னை சம்பாதி, பணத்தை சம்பாதி அப்படின்னு கற்றுக் கொடுக்குது. அன்றைய நாம் மகிமைப்படுவதா? இவைகள் எல்லாவற்றை காட்டிலையும் ஞானம் மிக முக்கியம், இயேசு மிக முக்கியம் என்பதை மிகவும் தெளிவாய் தாவீது அவனுடைய மகனாகிய சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த கால நேரத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதை சம்பாதிக்கிறையோ சம்பாதிக்கலையோ, எது உனக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இயேசுவை சம்பாதித்துக் கொள் என்கிற அந்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நீங்கள் தவற வேண்டாம் என்று கற்ற இந்த கால நேரத்தில் உங்களோடு பேசுகிறார். இரண்டாவது ஒரு முன்னோடி சாமுவேல், அவர் ஒரு நமக்கு முன்னோடியாக வைக்கப்படுகிறார். அன்றோடு நாம் மகிமைப்படுவதாக. இவருடைய வாழ்க்கையை பாருங்கள். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தேவனுடைய ஆலயத்தில் வளர்க்கப்பட்டவர். அவருடைய தாயின் வயிற்றுக்கு வருவதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமா ஏலியை நினைத்தோம், உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போறது, அவனுக்கு சாமுவேல் அப்படின்னு சொல்லி பெயரிடணும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய தாய் அவன் வயிற்றில்
ஒரு பொறுத்தரிப்படுகிறார். பால் குடி மறந்தவுடனே இந்த குழந்தையை தேவனுடைய ஆலயத்திலேயே நான் விட்டு விட வேண்டும், தேவனுடைய ஆலயத்திலேயே இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு பொருத்தனையையும் அவள் பண்ணிவிடுகிறார். அதே போல இவன் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே தேவனுடைய ஆலயத்தில் வளர்க்கப்பட்டவன், சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவன், சின்ன வயதா இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவன், மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவன். தேவனுடைய ஆலயத்தில் ஏலி எதையெல்லாம் சொல்லுவாரோ அதையெல்லாம் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் செய்யக்கூடிய மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர் இவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப பணிவன்போடு நடந்து கொள்ளக்கூடியவர், ரொம்ப பணிவன்போடு நடந்து கொள்ளக்கூடியவர், ஒரு பெரிய ஞான திருஷ்டி என்று அழைக்கப்பட்டவர், ராஜாக்களுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறவர் இந்த சாமுவேல் தான். ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடியவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏலியின் பிள்ளைகளை தள்ளிவிட்டு ஆண்டவர் சாமுவேலை ஏலி இருந்தக்கூடிய இடத்துல கொண்டு வைக்கிறார். அப்படி ஒரு நியாயாதிபதியாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் நிறைந்தவனாக ஆண்டவர் சாமுவேலுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். நல்ல ஜெபம் பண்றவர் சாமுவேல், நல்லா பிரசங்கிக்கக்கூடிய நல்ல திறமை உடையவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 1 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புவீர்கள் என்றால் 12ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன். நானும் சாமுவேல் சொல்லுகிறார், சாமுவேல் ஆகிய நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரன் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்ததியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய இருதையும் எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையும் எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி சொல்லுங்கள். அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. அதுக்கடுத்து 4வது வசனத்துல வாசிப்போம். அப்படின்னா அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. சாமுவேல் அவன் எல்லா ஜனங்களையும் வரவழைத்து, அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் அழைத்து அந்த ஜனங்களிடத்தில் கேட்கிறான், நான் ஏதாவது சிறு வயது முதல் கொண்டு இந்த வயது சென்றவனான இந்த நாள் வரைக்கும் ஏதாவது நான் தவறான காரியங்களை உங்களிடத்தில் நான் செய்திருக்கிறேனா? சவால் விட்டு கேட்கிறான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. சவால் விட்டு கேட்கிறான். அவன் கேட்கிறான், நான் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் அப்படின்ட்டு, யாருடைய இருதயம் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல முடியுமா? கேட்கிறான். யாருடைய கழுதையாவது எடுத்துக்கொண்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? யாருக்கும் நான் அநியாயம் செய்தேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? யாருக்காவது நான் எடுக்கன் செய்தேனா? அவர் சொல்றான், யாருடைய கையிலாவது நான் பரிதானம் வாங்கினேனா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண் சாடையா இருந்தேனா? சொல்லுங்கள். அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் சேர்ந்து, எங்களுக்கு நீ அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கல் செய்யவும் இல்லை, உங்களுடைய கையினால ஒன்றும் நாங்கள் வாங்கவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை. அவன் அபீதமாக இருந்தான், ஆனால் அவனை அவன் பாதுகாத்துக் கொண்டான். ஆனால் அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியத்தை சொல்லிக் கொடுக்காமல் போய்விட்டான். 1 சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் 3வது 4வது 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவருடைய குமாரர்
அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து இவனுடைய முதிர் வயதுள்ளவரானே குமாரன் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. உம்முடைய வழிகளில் நடக்கவில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறது. எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார். கவனியுங்கள், சாமுவேல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் சிறந்தவனாகத்தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு இருந்த அவனுடைய 2 குமாரர்களுக்கு இந்த ஆவிக்குரிய காரியத்தை அவன் கற்றுக் கொடுக்க மறந்து விட்டான். ஜெபத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, வேதத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, இயேசுவை கற்றுக் கொடுக்கவில்லை. எல்லோரிடத்திலையும் அவன் அநியாயம் நான் வாங்கவில்லை, நான் நேர்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரிடத்திலையும் தன்னை காட்டிக்கொண்டான். ஆனால் தன்னுடைய பிள்ளைகள், இங்கே பார்க்கிறோம் அந்த வசனத்துல, அவனுடைய குமார அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்ததனால அங்க இருக்கிற எல்லோரும் சாமுவேல் இடத்துல வந்து கேட்கிறார்கள், இதோ நீர் முதிர் வயதுள்ளவராயிற்று, உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கவில்லை, அதனால நீ சகல ஜாதிகள் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிப்பதற்கு உம்முடைய குமாரர்கள் தான் வர வேண்டும். ஆனால் உம்முடைய குமாரர்கள் வழி தவறி போனபடியினாலே எங்களுக்கு வேறே ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையை கவனியுங்கள், சாமுவேல் நல்லவர், ஆனால் அவருடைய பிள்ளைகள் பொருளாசையில் சாய்ந்து பரிதானம் வாங்கி தவறான பாதையில் போனபடியினாலே அவனுக்கு அவன் தகப்பன் சாமுவேல் இருந்த அந்த இடத்திற்கு அவனால் கொண்டு வர முடியவில்லை. காரணம் என்ன? தவறான பாதையை அவர்கள் கற்றுக்கொண்டபடியினால அவர்கள் இருவரும் எப்படி ஏலியின் பிள்ளைகள் இருவரும் செத்தார்களோ அதே போல சாமுவேலின் பிள்ளைகள் இருவரும் அவர்கள் செத்து போனார்கள். அந்த சந்ததி சாபமுள்ள சந்ததியாய் மாறி போய்விட்டது. தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க மறந்து போய்விட வேண்டாம். ஆனா தாவீது இதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனாலதான் தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோனுக்கு ஞானத்தை சம்பாதி என்று அவன் கற்றுக் கொடுக்கிறான். இயேசுவை சம்பாதிச்சு போப்பா, எதை நீ பெற்றாலும் பெறாமல் போனாலும் பரவாயில்லை, உன்னுடைய வாழ்க்கையில் பதவிகள் வந்தாலும் பதவிகள் வராமல் போனாலும் பரவாயில்லை, நீ இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தாவீது மிக தெளிவாய் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். ஆனால் சாமுவேல் கற்றுக் கொடுக்க தவறி போய்விட்டான். ஏலி முன்னோடியாக இருந்தவன் நம்முடைய 2 பிள்ளைகளுக்கும் இயேசுவை காட்டிக் கொடுக்கவில்லை. எனவே அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள் சாபமுள்ளவர்களாக செத்தார்கள். அதற்கு பின்பு சாமுவேல் அந்த நியாயாதிபதி ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான். அவனும் அவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு தவறிவிட்டான். அப்படி அவன் தவறியபடியினால் அவனுடைய பிள்ளைகள் 2 பேரும் சாபமுடையவர்களாகவே பாவத்தோடு அவர்கள் செத்து போனார்கள். மூன்றாவது ஆண்டவர் சாமுவேலின் பிள்ளைகள் இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் சவுலை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். கவனியுங்கள், மூன்றாவது சவுல் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். சவுலை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்ப்போமே என்றால், சவுல் ஆண்டவருடைய பார்வையில் அழகுள்ளவனாய் திறந்தார். சமஸ்த இஸ்ரவேலர்களையும் எத்தனையோ பேர் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணி சாமுவேலிடத்திலே சொல்லி சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேலை ஆளுகை செய்வதில் முதல் ராஜா யார் என்றால் சவுல் தான். சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் சவுலுக்கு ஒரு குமாரன், அந்த ஒரு குமாரனை கிறிஸ்து இயேசுவின் பாதையில் நடப்பதற்கு பதிலாக அந்த சவுல் தன்னுடைய குமாரனுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு பதிலாக இந்த சவுல் முதல் ராஜாவாக மாறியவன் அடுத்த சந்ததியிலே அவனுடைய மகனாகிய யோனத்தான் தான் ராஜாவாக வர வேண்டும். அவனுக்கு இயேசுவை காட்டிக் கொடுக்காமல், அவனுக்கு வேதத்தை காட்டிக் கொடுக்காமல் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவனையும் தவறான பாதையிலே சவுல் நடத்துகிறார்.
1 சாமுவேலின் புத்தகம் 20வது அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். 20வது அதிகாரம் 30வது 31வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாக அவனை பார்த்து இரண்டகனும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, இரண்டகனும் மாறுபாடும் உள்ள ஒரு மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும், ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாளளவும் நீ ஆனாலும் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று யோனத்தானிடத்தில் தன்னுடைய தகப்பனாகிய சவுல் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அவனுடைய மகனிடத்தில் அப்பொழுது சவுல் யோனத்தானின் மேல் கோபம் உண்டவனாக அவனை பார்த்து இரண்டகமும் மாறுபாடுள்ளவனின் மகனே, தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறான். நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. யோனத்தானே, நீ ஈசாயின் மகனாகிய தாவீதை உனக்கு தோழனாய் கொண்டிருக்கிறார். நீ தாவீதை உனக்கு தோழனாய் கொண்டிருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த 31வது வசனத்தில் சொல்கிறான், ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாளளவும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரம் ஆனாலும் தலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று சொல்கிறார். அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய ஒரே மகனுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு பதிலாக அவன் சொல்லுகிறான், தாவீதை நீ என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும். காரணம், உன்னுடைய ராஜ்யபாரியத்தை அவன் எடுத்துக் கொள்வான். நீ என்னுடைய காலத்துக்கு பின்பு ராஜ்யபாரத்தில் நீதான் அமர வேண்டும். ஆனால் ஆண்டவர் சாமுவேல் நிமித்தமாக தாவீதை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர் உன்னுடைய ராஜ்யபாரியத்தில் அவன் வந்து விடாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீ அவனோட நீ நண்பனா நீ இணைஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ அவனோட நீ கூட்டாளியா வச்சிருக்கிற, அவனை உனக்கு நீ தோழனாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீ அவனுடைய இருக்கக்கூடிய அந்த சிநேகிதத்தை நீ விட்டுவிட்டு அவனை என்னிடத்தில் நீ அழைத்து வர வேண்டும் என்று சொல்கிறார். அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. தவறான காரியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தவறான காரியத்தை சவுல் தன்னுடைய மகனாகிய யோனத்தானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று யோனத்தான் அறிந்திருந்தான். தன்னுடைய தகப்பனாகிய சவுல் அவன் மேல ஒரு அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது என்பது அவனுக்கு தெரிந்தது. தாவீதின் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தாவீது பெற்றிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக. சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டவன், கரடியை மேற்கொண்டவன், கோலியாத்தை ஜெயித்தவன், அந்த அளவுக்கு விசேஷித்த அபிஷேகம் அவனுக்குள் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். தெரிந்திருந்த பொழுதும் தன்னுடைய ஒரே மகனாகிய யோனத்தானை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ தாவீதோடு ஐக்கியம் வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீ அவனோடு ஐக்கியம் வைப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய ராஜ்யபாரியத்தை அவன் எடுத்துக் கொள்வான், நீ கீழே தள்ளப்படுவாய். எனவே நீ தாவீதோடு ஐக்கியம் வைக்காதே என்று சொல்லுகிறார். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு யாரை நண்பனாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரியவர்களோடு நம்முடைய பிள்ளைகளை ஐக்கியம் வைக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? நம்முடைய சபையில் நல்ல ஜெபிக்கிறவர்களோடு நம்முடைய பிள்ளைகளை இணைத்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதையில், பாவமான பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறான காரியத்தில் இருக்கிறவர்களோடு நம்முடைய பிள்ளைகளை ஐக்கியப்படுத்த வைக்கிறோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சவுல் யோனத்தான் இடத்துல உனக்கு உயர்வு கிடைக்க தாவீதுதான் தடை,
எனவே அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தவறாய் சொல்லிக் கொடுக்கிறார். உன்னுடைய உயர்வுக்கு தடையாக இருப்பவன் தாவீது, அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக தாவீது சந்ததிக்கு முன்னிருந்த 3 முன்னோடிகளும் தன்னுடைய சந்ததிக்கு நல்ல காரியங்களை காட்டிக் கொடுக்க மறந்து விட்டார்கள். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக 3 பேருமே நல்ல காரியங்களை காட்டிக் கொடுக்க மறந்து போய்விட்டார்கள். சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, பல ஆண்டுகளாய் திருச்சபையில் அங்க வகித்திருக்கிறீர்கள். பல ஆண்டுகளாய் திருச்சபையில் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். முன்னோடிகளாய் இருக்கக்கூடிய நீங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையின் பணத்தை எவ்விதமாய் நாம் செலவு செய்ய வேண்டும் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய முன்னோடிகள் அதை காட்டிக் கொடுப்பதற்கு மறந்து போய்விட்டார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. தேசத்தின் ஜனங்கள் பாவத்தில் வடிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியத்தை குறித்த பாரம், தேசத்தை குறித்த பாரம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை குறித்ததான பாரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் கொரோனா தொற்றினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய அபாயம், இதை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் எப்படி சிந்திக்கிறார்கள்? கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? கொள்ளை நோயினாலே ஜனங்கள் வடிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை உங்களுடைய பிள்ளைகள் மிகவும் ஈஸியாக எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால், இவர்கள் இந்த கொள்ளை நோயை கண்டு உங்களுடைய பிள்ளைகள் பாரமடையாமல், ஜெபிக்காமல், சபைக்குரிய காரியங்களில் இன்னமும் ஈடுபடாமல் இருப்பார்கள் என்றால் உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க தவறிவிட்டீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு யுத்தங்கள் அங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சீன எல்லையிலே இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையே யுத்தம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே யுத்தங்கள். நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே எல்லை பிரச்சனைகள், அதனால் யுத்தங்கள். இதையெல்லாம் ஜனங்கள் பார்க்கும்போது, உடைய பிள்ளைகள் பார்க்கும்போது, தேசத்தை குறித்த பாரம் அடைய வேண்டும் என்பதை உடைய பிள்ளைகளுக்கு முன்னோடிகளாக இருக்கிற நீங்கள், திருச்சபையில் பல ஆண்டுகளாய் விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள், உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறிவிட்டீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாழ வேண்டும், நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்கு போகணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் பெரிய டாப் பொசிஷன்ல வரணும். அதைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமே ஒழிய, தேசத்தை குறித்து, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து, சபையை குறித்து, சபையின் பாரத்தை குறித்து, சபையில் நடைபெறுகிற ஆராதனை முறைகளை குறித்து, கர்த்தரை குறித்து, இயேசுவுடைய வார்த்தைகளை குறித்து, இயேசுவை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம். கர்த்தரை சார்ந்திருப்பதற்கு பதிலாக தேவையில்லாத மனிதர்களை சார்ந்திருப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வரக்கூடிய நாட்களில இவைகளிலிருந்து மனம் மாறிவிட உங்களை அன்பாயிருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை காட்டிக் கொடுத்து விடுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்தை காட்டிக் கொடுத்து விடுங்க. உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை காட்டிக் கொடுத்து விடுங்க. உடைய பிள்ளைகளுக்கு சபையினுடைய மேன்மையை சொல்லிக் கொடுத்து விடுங்க. கர்த்தருக்காக நாம் எப்படி கொடுக்க வேண்டும், கொடுப்பது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்கிறோம் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து விடுங்க. உங்களுடைய காலத்தோடு முடிந்து விடுகிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. முன்னோடிகளாக இருக்கக்கூடிய விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கு நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுக்க மறப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் சாபமுள்ளவர்களாய் மாறி போய் விடுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும் கற்றுக் கொடுக்கல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷனை தேடி போகிறதும், மனுஷனை பலத்தை சார்ந்து நிற்பதும்,
ஆண்டவருடைய பணத்தை தேவையில்லாத இடங்களில் போய் செலவு செய்ய வைப்பதும், இதைத்தான் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். திருச்சபை மனம் திரும்ப வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். உடைய பிள்ளைகளுக்கு அப்ப தவறான காரியத்தை அல்ல, இயேசுவை காட்டி கொடுத்து விடுங்க. யோனத்தான் தெரிந்தது. அவன் ஒவ்வொரு நேரமும் அவனுடைய காதுகள்ல தாவீதோடு அவன் ஐக்கியம் வைத்திருந்தால், அவன் பேசிக் கொண்டிருந்தால் அவனுடைய காதுகளை சொல்லிக்கொண்டே இருக்கான். ஐயோ, நம்ம அப்பா சொன்னது போல தாவீது நம்மளை கீழே தள்ளிட்டு அவன் ராஜாவா மாறிடுவானோ. வேகமாய் அரியணைக்கு ஓடுகிறான். தாவீது அரியணையில இல்ல, பார்க்கிறான். தாவீது எங்க இருக்கிறேன்னு கேட்கிறான். தாவீது சொல்றான், நான் தனியாக காட்டுக்குள்ள இருக்கிறேன். காட்டுக்குள்ள இருக்கிற அப்படின்னு அவன் தாவீதோடு எதுவுமே பேசல. அவனுடைய மனதில் உடனே அப்பா சொன்னது ஞாபகம் வருது. நம்மளை காட்டுக்கு வான்னு கூப்பிடுறான். யோனத்தான், நீ நான் இருக்கிற இடத்துக்கு வான்னு கூப்பிடுறான். என்னை இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, ஒருவேளை அவன் என்னைய கீழே தள்ளிவிட்டு அரியணைக்கு வந்து விடுவானோ என்று சொல்லி யோசித்து, தாவீதுடைய பேச்சை அவன் கேட்காமல், தாவீது கூப்பிட்ட போது அவன் வராமல், அவன் அரியணைக்கு ஓடி அந்த அரியணைக்கு போறான். யுத்தம் வருகிறது. தன்னுடைய தகப்பனங்க நிற்கிறான். 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. அரியணையை பிடிக்கணும்னு நினைச்சான். ஆனா தகப்பனும் மகனும் அந்த யுத்தத்தில் அவர்கள் மாண்டு விடுகிறார்கள், செத்து போய் விடுகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அரண்மனையில் வாழ்வதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் வேகமாய் அரண்மனையை தேடி போனான். தாவீது கூப்பிட்ட இடத்துக்கு அவன் வரவில்லை. ஒருவேளை தாவீது கூப்பிட்ட இடத்துக்கு யோனத்தான் வந்திருந்தான் என்று சொன்னால் அவனுடைய உயிர் தப்பி இருக்கும். அவன் வராமல் அரியணையை தேடி ஓடினபடியினால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே தகப்பனும் அவனும் அந்த யுத்தத்தில் எதிரியினுடைய கையில அவர்கள் மடிந்து போக வேண்டியதாய் மாறியது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 பேர் முன்னோடிகள். ஏலி 2 குமாரர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மரித்து விழுந்தார்கள். சாமுவேல் 2 பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களாய் மரித்து விழுந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சவுல் ஒரே குமாரன், ஆனால் அவருடைய ஸ்தானத்திற்கு அவர்களால் வர முடியவில்லை. தகப்பனும் மகனும் யுத்தத்தில் அவர்கள் மடிந்து போனார்கள். எனவேதான் தாவீது தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார், நீ என்னத்தை இழந்தாலும் ஞானத்தை இழந்து போகாதே. தன்னுடைய மகனுக்கு சிறு வயதாக இருக்கும் போதே அதை கற்றுக் கொடுத்து விடுகிறார். நாம் நம்முடைய சந்ததிக்கு இயேசுவை காட்டி கொடுக்க மறந்துவிட வேண்டாம். இயேசுவை காட்டி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவார்கள். முன்னோர்கள் தவறி போய்விட்டார்கள், தவறான பாதையை காட்டி கொடுத்து விட்டார்கள். ஊழியத்துக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் காட்டிக் கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எண்ணத்தை காட்டிக் கொடுக்க, நல்ல எண்ணத்தை காட்டிக் கொடுக்க அவர்கள் மறந்து போய்விட்டாங்க. ஆனால் நாம் நம்முடைய சந்ததிக்கு காட்டிக் கொடுக்க வேண்டிய அந்த இயேசுவை நாம் காட்டிக் கொடுத்து விடுவோமே என்றால் நாமும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? இந்த காலை நேரத்தில் எல்லாரும் எழுப்பி நின்று கைகளை உயர்த்தி, ஏலி, சாமுவேல், சவுல் 3 பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க மறந்து போயிட்டாங்க. அதே போல நான் இயேசுவை என்னுடைய பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்க மறந்து போகாமல் இருக்க எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறேன். கைகளை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் கேளுங்க. நீங்கள் பெற்ற ரட்சிப்பை உங்களுடைய பிள்ளைகள் பெறுவதற்கு அவர்களை வழிநடத்துங்க. நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்துங்க. திருச்சபையின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு, அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஊழியத்தை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்காக கொடுப்பதை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆசீர்வாதத்தை மட்டும் காமிச்சு கொடுக்காதவங்க, ஆவிக்குரிய சத்தியத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டிக் கொடுக்க நீங்கள் மறந்து போக வேண்டாம். சபை ஆராதனை, அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
எவ்வளவு வேலை இருந்தாலும் கர்த்தரை கனப்படுத்துவதும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் நீ மறந்து போகாதே என்பதை சொல்லிக் கொடுங்கள் உடைய பிள்ளைகளுக்கு. உடைய நல்ல வாழ்க்கையை உடைய பிள்ளைகள் பார்த்து உடைய பிள்ளைகளும் இந்த இயேசுவை பின்பற்றி வருவதற்கு உங்க வாழ்க்கையை நல்ல தரமுள்ள வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுவதற்கு தேவன் உதவி செய்வார். முன்னோடிகள் அதை மறந்து போய்விட்டார்கள், நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். இன்றையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல ஆரம்பிங்க, நீ எதை சம்பாதித்தாலும் இயேசுவை விட்டுவிடாதே சொல்லுங்க. எவ்வளவு பெரிய உயர்வை நீ பெற்றாலும் இயேசு வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை உடைய பிள்ளைகளுக்கு காட்டிக் கொடுத்து விடுங்கள். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முழுவதும் இயேசு பார்த்துக் கொள்ளட்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு ஆசீர்வதிக்கிறோம். என்னுடைய முன்னோடிகள் பலர், அவர்களுடைய வாழ்க்கை நன்றாயிருந்தது, ஆனால் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் காட்டிக் கொடுக்க வேண்டியதை அவர்கள் காட்டிக் கொடுக்காமல் போய்விட்டாங்க. ஆனால் இந்த காலை நேரத்தில் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசு எங்களுடைய பிள்ளைகளுக்கு அறியப்பட்டவராயிருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசு என்கிற தெய்வத்தினால என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிரப்பப்படுவதாக வாழ்க்கையில அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சேர்ச்சில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேற எதையும் காட்டிக் கொடுக்காம இயேசுவை மட்டும் காட்டிக் கொடுங்க. கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், கிறிஸ்துவின் மேல் உள்ள ஆவிக்குரிய அனுபவங்கள், சபைக்குரிய காரியங்கள், ஆத்துமாக்களை குறித்த பாரம், தேசத்தை குறித்த பாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை கற்றுக் கொடுத்ததை நீங்க மறந்து போய்விட வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் இயேசுவை சார்ந்திருப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. God bless you.